கேமரா தம்பி வாயா ஒரு குடித்தேன் நானே கையை தொண்டா வெட்டி போடுவேன். நீ எங்க ஒரு ஆளை வெடிக்கிறக்கா? வெட்டேன் வர சொல்லு. அவர் தைரியம் வந்து அவர் சொல்ல பயப்படுறாப்புல இல்ல சிலிண்டர் வாங்கிருக்கா பயப்படுறாப்புல. பாட்டு இதுதான் இந்ததா ஒரு வாரம் கரெக்டா சொல்ல முடியாதா? அந்த இதுதான்ட்டு ஏங்கன்னா இங்கதான் கொடுத்துட்டு போடா. ஒரு சைஸா இருக்கு. சிலிண்டர் தூக்கி வந்துட்டானே வீட்டுல இருந்து. சிலிண்டர் கொண்டு வந்து எங்கடா கொண்டு வந்துட்ட? இவட்டதே சிலிண்டர் உங்கள்கிட்ட கொண்டு வந்து வித்துட்டானாம்ல வீட்டு சிலிண்டரை. வானை கண்டுபிடிச்சு விட்டாப்லண்ணே. வானை இதைத்தான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். அடுத்து அதை கொடுத்தேன். அது வேற டீ கல்ல ஆட்டை போட்டது அது வேணா நீங்க எடுத்துக்கோங்க. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. இதுதான் உங்களோடது. இப்போ இவங்ககிட்ட இதை கொண்டு வந்து நீதான் வித்தியா? ஆமா. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். அப்போ என்னென்ன சொல்லிக்கிட்டு அவன் வித்தியா அப்படின்ட்டு கிறுக்கு பிடிச்சிருக்கா? வாங்கி வச்சு $200. நைட்டு குளிக்கவும் முடியாம தண்ணி காய வச்சு குளிக்கவும் முடியாம படுக்கவும் முடியாம எம்முட்டு சித்திரவாத கடைசியில் கொண்டு வந்து அந்த சிலிண்டர் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதோட அந்த சிலிண்டர் சூம்பி போன கணக்கா இருக்கு. அவர் எத்தனை சிலிண்டர் கொடுத்து இது என்ன சின்னதா இருக்கு? அவர் எடுத்து சும்மா அடிச்சுக்கிருக்காப்புல. இந்த மாதிரி வண்டியே இல்லை. அது அவருக்கு என்ன தெரிய போகுது? அதோட என்ன வீட்டில் சிலிண்டர் இல்லைன்னு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. இது இப்போ மாதிரி இருந்து அது வாங்கின சிலிண்டரியா? அது பில்லு இருக்கு. இங்கே வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு இந்த சிலிண்டர் உனக்கு எதுக்கியா? பில்லை காட்ட சொல்லுங்க. காட்ட மாட்டாரு, போய் சொல்றாரு. பில்லா நான் கொடுத்தது பச்சை கலர் சிலிண்டர். ஏன்டா என்ன சிலிண்டர் கொடுத்து வச்சேன்னு நான் சொன்னது பச்சை கலர் சிலிண்டர். இவன் கொண்டு வந்துட்டு மஞ்சள் கலர் சிலிண்டர் காமிக்கிறியா? சும்மா அங்கே ராள பண்ணிக்கிறா. தூக்கி போவா அவர் என்ன போவா? டேய் வாங்கி வச்சு யாருன்னே தெரியாது. நல்லா ஒரு ராள பண்ணிக்கிறேன் இங்கே வந்துக்கிட்டு. ஏன்னா சின்ன பையன் கிட்ட வந்துட்டு ஏமாத்தி வாங்கலாம். அதெல்லாம் அவர் பேர் பெருமாள் இல்லைன்னு சொல்லு. அவர் பேர் பெருமாள். என் பேர் பெருமாள். என் பேர் பிச்சை பெருமாளா? நீங்க சொன்னேன்ல பிச்சை பண்ணிட்டு தான் கொடுத்தேன்னு. பிச்சை ராள பண்ணி திடீர்னு இப்போ வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு போதா. அதே சிலிண்டர் வாங்கி வச்சுட்டு கிளம்புறாரு. என்ன போடக்கூடாது? அவன் லாக பண்ணுறேன். நீங்க லாகல நான் என்ன பண்ணேன்? உடனே கொடுத்தேன். போடாது. ஏய் சவுண்ட் எனக்கு ஆர்த்தி பஸ் தெரியுமே. சும்மா உனக்கு ஆர்த்தி பஸ் தெரியும் நினைக்காத. எவ்வளோ கடை வித்த? இல்லை எவ்வளோ கடை வித்த? வர ஊருக்குள்ள ஒரு பயலுக்கும் பயம் இல்லாம போச்சு. எவனையாச்சும் 2 பேர்த்த போட்டல்ல தான் சரியா வரும். எவ்வளோ வித்தியா? நானே நின்று பேசுனேன். நீ வா சிலிண்டர் தூக்கி போ. அவர் போட்டு வா வா. ஏய் வா. எவ்வளோ வித்தியான்னு சொல்லுனேன். வா நம்ம சிலிண்டர் தூக்கி போவோம். யாரு நீ யாரை வேணா கூப்பிடு. வானே பக்கத்தில் வாடே வானே பேசி எடுத்துக்கலாம். வானே பேசி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேசி எடுத்துக்கிறோம். சொல்லிக்கிறேன்ல கொண்டு வந்து கொடுத்தேன். என்னே தானே கொடுத்தேன். நானே கையை தொண்டா வெட்டி போடுவேன். நீ எங்க ஒரு ஆளை வெடிக்கிறக்கா? அந்த பையனுக்கு பயம் இல்லை. A few moments later. இல்லை இவர்கிட்ட வித்தியா? உண்மையா இவரு தானா? நிதானம் இல்லாமல் சொல்லாதரா. அவர் பாவத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டு அவருக்கு மூக்கு பொடப்பா இருக்கு. நம்மளாட்டி அவர் மூக்கு தொட்டுப்பாரு. உனக்கு தெரியுது இப்போ என்னை பார்க்கறதுக்கு. ஏன்னா ஏன்டா அப்படி பேசுற? சரி அந்த சிலிண்டர் மட்டும் எடுப்போ. அந்த வண்டி ஏதாவது பஸ்ஸுக்கு வந்து அனுப்பாடா. நான் கொடுத்த சிலிண்டரு உங்க அக்கா மாதிரி நல்லா எந்த ஒரு யாருன்னே தெரியாது. நீ லகலை பண்ணிக்கிறீங்களா? யார் லகலை பண்றது? போறீங்களா? பின்னா வேணா என்னன்னு சிலிண்டர் வந்து உங்ககிட்ட கொடுத்தாண்டா. சிலிண்டர் தானே வேணேன். A few moments later.
உட்கார எங்க நான் ஒரு ஆளை வந்து வர சொல்லியிருக்கேன். தம்பி நான் ஆளை வர சொல்லியிருக்கேன், புரியுதா? சிலிண்டரை கொண்டு வந்து வித்தேன்னு சொல்லிட்டுறியான், சரியா? நான் அதனால சரின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்துட்டு மரியாதை கேட்க வந்து அவர் என்ன அரட்டுறாப்புல உப்பு கொட்டக்குள்ள எனக்கு தெரியாத ஆளு யாரு எதுவுமே இல்லையா? அங்கே இருக்கிற கவுன்சிலர் இருந்து இருக்கிற வந்துட்டு சேர்மன் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆள் தான். தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நான் தான் எடுத்து வந்து கொடுத்தேன். இது பஞ்சாயத்துன்னு கலெக்டர்ல இல்ல பஞ்சாயத்து வேலையை பாராட்ட போவதா பிரச்சனையை முடிச்சு விட்டு வேலையை போக சொன்னேன் அவரை. இவங்களோட சிலிண்டரு அவங்க வேற வேலை இல்லாம வந்து ராளவணிக்கு தெரியாங்கப்பா. ஒரு போலீஸ் போன் போடு. வேலையை பூரா விட்டு போட்டு வந்து சிலிண்டர் வேலையை பூரா விட்டு போட்டு ராளவண்டியா பகல்லாம் பண்ணல. உன்ட்ட தான் நான் கொடுத்தேன், மாற்றி பேச நான் யோசிச்சு பார்த்தேன்ல. யாருன்னு ஏய் கயிறு எடுத்து கட்டி போட்டுப்பா அவனை. நானே இவனை கட்டி போடுறேன். நீ என்னைய கட்டு நான் உன்னை கட்டி போடுறேன். கயிறு எடுறா தம்பி, அந்த கயிறு எடுப்பா. உனக்கு சிலிண்டர் தானே வேணும், நான் நைட்டு தூக்கி தரேன். நைட்டு ஆள் இருக்க மாட்டான், நான் தூக்கி தரேன். நைட் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நான் ஆளை வர சொல்லியிருக்கேனே, வச்சுட்டு இங்கே தான் கொடுத்தியாண்டா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் வேற இடத்துல வந்துட்டு அவனை கொண்டு நானே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் பாட்டி போடுறேன். வர சொல்லு. அவர் தைரியம் வந்து அவர் சொல்ல பயப்படுறாப்புல இல்ல, சிலிண்டர் வாங்கிருக்கானா பயப்படுறாப்புல. A few moments later. அவனை கொஞ்சம் பிடிப்பா. நான் ஆளை வர சொல்லியிருக்கேன்ப்பா. நான் ஆளை வர சொல்லியிருக்கேன், அவனை முதல் பிடி. எங்க ராளவணிக்கு தெரியாங்க அடிக்கிறவே இல்ல. அப்படியே அந்த பக்கம் வரல, நான் அவனை பிடிக்கிறேன். அவனை போது. A few moments later. கேமரா கயிறு எடு. தம்பி வாயா, ஒரு குடிச்சு மட்டும் கயிறு லூஸ் மாதிரி அப்படியே பிடிச்சிக்க. எதுவும் பேசாம அப்படியே புரியா புரியா. இல்ல இல்ல உங்க உட்காருங்க. வாயா வாயா ஒரு நிமிஷம். வாரியா கடிச்சு வச்சு அவனுக்கு வாரியா இதுதான் அவரே பாவம் அன்னாட காட்சி வேலை பார்த்துக்கு இருக்காப்பா. அவரே வந்து வா சிலிண்டரை முட்டு வா தூக்கு வா. கேமரா இருக்கு, கேமரா இருக்கு. ஆளை காலி ஒண்ணு வந்து கல் எடுத்து அப்புறம் என்ன நானே கழிவு சிலிண்டர் கொண்டு நான் இங்க வச்சுட்டு என்னவா நீங்க ஆளை கொள்ள வந்துட்டு கல் எடுத்து இருக்காங்க. இங்க வந்து சிலிண்டருங்கிற அதுங்கிற இதுங்கிற எனக்கு வெறி நாள் கள்ளப்பண்ணி வண்டியா தன்மானம் உள்ள நெஞ்சம் என்னாலும் தாழ